சொடக்கு மேல சொடக்கு போடுது வந்து நடுத்தருவில் சொடக்கு மேல சொடக்கு போடுது சொடக்கு மேல சொடக்கு போடுது. வணக்கம் வந்தனம் and welcome to நண்பேண்டா. ஓகே, எப்பொழுதும் போல நண்பேண்டா உங்கள் இல்லம் தேடி வந்தாச்சு. ஸோ அடுத்த ஒரு மணி நேரம் உங்களை பயங்கரமாக சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் அவங்க ஆர்ஜே விக்னேஷ், டாம் ஃப்ராங்க் அண்ட் எங்களுடைய டிஜே டெஸ்க்ல டிஜே சாம் அண்ட் டிஜே ஹினி. இதுல கியூ கொடுத்தோன்னு அழுகுது. என்னாச்சு பாப்பா? ஓ, எப்பவுமே ஷோவோட ஸ்டார்டிங் லீடு என்கிட்ட இருந்து எடுப்பீங்க, அப்புறம் கெஸ்ட் வந்தோடனே நீங்களே சிரிச்சு சிரிச்சு பேசி ஷோ முடிச்சிடுறீங்க. இதுக்கு நடுவில் நிலவேம்பு எக்ஸ்ட்ரா டோஸ் ஆன மட்டும் என் பக்கம் தள்ளி விடுறீங்க. வேற என்ன பண்றேன் இந்த செட்டில்? அட என்னடி பண்ணுவ சொல்லு. சரி ஓகே, அழுவாத சரியா? ஷோ ஆரம்பிக்கும் போதே இப்படி அமங்கலமா அழுவலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் நாள் போ ஏதாவது ஒரு நாளை பேச வைக்க. அப்புறமே பெருசால வைப்பாரு. இல்ல பெருசால வைப்பாரு கவுண்டரு. ரைட், சரி ஓகே. தேவையில்லாம இப்படி அழுவாதங்கிறேன்ல. சரி, மேக்கப் கலைஞ்சிடுச்சா? பார்த்தீங்களா, இந்த சீரியல்லாம் பார்த்துங்கய்யா, எதுக்குனாலும் ஆகுனா அழுது அதுவே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஐயா, சீரியல்ல யார் இப்ப அழுறா? சீரியல்லாம் அழுறதே கிடையாது. அப்புறம் நீங்க சீரியல்லாம் பாக்குறதே இல்லையா? இல்லையே. எமோஷனுக்கு எமோஷன் இருக்கு, காமெடிக்கு காமெடி இருக்கு, தனியாலாம் காமெடியன் ட்ராக் வச்சு ப்ரோமோல இப்பலாம் ஃபைட் எல்லாம் வைக்கிறாங்க சீரியல்ல பாத்தியா? ஆமா. சோ நானும் நிறைய சீரியல்ஸ் நடுவுல பார்த்துட்டு இருந்தேன். சோ அப்படி புதுமை புகுத்தப்பட்ட ஒரு சீரியல்ல இருந்து 3 பேர் இங்க வந்தா எப்படி இருக்கும்? சூப்பர். அப்படி ஒரு 3 பேர் தான் இன்னைக்கு நண்பேண்டால நண்பர்களா இங்க வந்து நம்மள கலாய்க்கிறதுக்கு வர போறாங்க. So without further delay, it's time to welcome team பூவே பூச்சுடவா, கிருத்திகா, திவாகர் and ரேஷ்மா onto the sets of நண்பேண்டா. பூவே பூச்சுடவா எந்த நெஞ்சில் பால்வாக்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றே. வணக்கம். வணக்கம். பூவே பூச்சுடவா குடும்பம் சொல்லலாம்ல? சிறப்பு. 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். பூவே பூச்சுடவா டீம் இங்கே வந்ததுக்கு நன்றி. ஸோ நீங்கள் மக்களினுடைய நண்பேண்டா அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த ஷோ. இந்த ஷோவில் எப்பயுமே ஓப்பனிங்கில் உங்களை பற்றின ஒரு ஏவி ஒன்று இருக்கும். ஸோ சர்ப்ரைஸாக உங்களை பற்றி ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. அந்த ஏவியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக வரக்கூடியது ரேஷ்மா அவர்களுக்கான ஏவி. முன்னாடி எல்லாம் எல்லோரும் என்ன புன்னகை இளவரசின்னு கூப்பிடும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா ரேஷ்மாவோட அந்த ஸ்மைல் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த பட்டத்தை உங்ககிட்டயே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சின்ன திரையில ரியாலிட்டி ஷோவோட நிறுத்திக்க ஒரே காரணம், ரேஷ்மா இதே சேனல்ல சீரியல்ல இருக்காங்கன்னு தான். ரேஷ்மா, தயவு செஞ்சு பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வாங்க. உங்களை மாதிரி டான்ஸ் ஆட, உங்களை மாதிரி நடிக்க, ஏன் உங்களை மாதிரி ஸ்கிரீன் பிரசன்ஸோட ஒரு ஆக்ட்ரஸ் இந்த தமிழ் சினிமால கிடையவே கிடையாது. ரேஷ்மா கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. நீங்க எந்த சீனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கஷ்டப்பட்டு நடிச்சீங்க, அத மறுபடியும் இங்க பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் எந்த சீனுக்கு நடிச்சீங்கன்னு சொல்லிருங்க. எல்லா சீனுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச ஏதாவது சீன்? திவாகரோட கூட இருக்கிற காம்பினேஷன் போலாமா? இன்னும் நீ வெளில தான் நின்று எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, அன்னைக்கு என்ன பாஸ்ட போட்டு விட்டல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான். இரு, உன் பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் போட்டு காட்டுற, அப்பதான் நீ சரி வரும். மேடம், அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். நீ பண்றது சுத்தமா சரியில்லை. உன் பொண்டாட்டி இதை காட்டிதான் ஆகணும். மேடம் வேணாம் மேடம். உன் குடும்பத்தை நான் பிரிச்சு நடு ரோட்ல கொண்டு வந்துருக்கிறேன். ஓகேவா சார்? என்ன ஒரு மேம்போக்கான எண்ணம் சார். 1000ல் ஒருத்தி அம்மா நீ. அண்ட் உங்களுக்கு யாரு டப்பிங் கொடுக்குறா? இவங்க தாங்க. ஏன்னா போத்து காத்தி கொண்டாட்டி இல்ல அவங்க தான் கஷ்டப்பட்டு தமிழ் பேசி. நீங்க தமிழ் தானா? இல்ல, மலையாளம். அப்போ ஏத்துக்குவாங்க, நீங்க பொண்டாட்டி கூட சொல்லலாம். சரி ஓகே. இப்போ அடுத்த ஏவி திவாகர் அவர்களுக்கான ஏவி. ஹே, எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்பவுமே சினிமால எவனுக்குமே மரியாதை கொடுத்து பேசுறது கிடையாது, ஏன்னா அது என்னோட ஸ்டைல். ஆனா திவாகரோட நான் நடிக்கிறதுக்கு ஒரு படத்துல சான்ஸ் கிடைச்சதுன்னா படத்துக்காக கூட நான் அவரை வாடா போடானோ இல்ல மரியாதை குறையவோ பேச மாட்டேன். பிகாஸ் ஹி இஸ் எ லெஜெண்ட். ஆனா ஒண்ணு திவாகர், எப்ப பார்த்தாலும் என் வாய்ஸ்ல பேசுறேன்னு சொல்லி ஷைன் ஆயிட்டே இருக்க. எப்படா தம்பி நீ என் வாய்ஸ்ல பேச போற? என் வாய்ஸ்ல பேசணும்னு சொல்லிட்டு உன் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க. இந்த பாரு, இந்த ஷோ முடியறதுக்குள்ள நீ என் வாய்ஸ்ல பேசிட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னு வை, அங்க பாரு ஒருத்தன்
குண்டா உன்னை பார்த்து திரு முடிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் உன்னை கட்டி போட்டு வச்சிருவான். நீ என் வாய்ஸ்ல பேசும்போது தான் அவன் உன்னை விடுவான். ஓகேவா? எதனால கவுண்டமணி ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை கவுண்டமணி சார், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த காமெடினாலே கவுண்டமணி செந்தில் காமெடி தான். அதுதான் மிரட்டுவார். அவர் பண்ணாத காமெடியே கிடையாது. அதுதான் அவர் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் காமெடினாலே. ஏன்னா கவுண்டரு அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது. அடுத்தடுத்து வந்தவங்க பண்ணுறாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து ஃபேவரட் வந்து கவுண்டமணி சார். அதான் வேற யாரும் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படிதான் அப்படி இல்லை, எல்லாரும் பண்ணுறாங்க. கவுண்டமணி சார் ஸ்பெஷல். அவர் அளவு இல்லை. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திவாகரனா. அண்ட் அவர் மாதிரி எங்களுக்காக ஒரு 2 பேர் பேசிக்காட்டு. அவர் மாதிரியா? அவர் மாதிரி தான் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. இல்லை அதான் நாங்கள் அதுக்கு தான் கேட்குறோம், கட்டி போடுறதா இல்லை அப்படியே இல்லை கட்டி தான் 3 கயிறு எடுத்துருவாங்க. இல்லை அவர் மாதிரின்றதை விட அவர் ஸ்டைல் இமிட்டேஷன் அந்த மாதிரி தான் வரும். சரி, நீங்கள் கேட்டதுனால கவுண்டமணி சார் வந்து பேசுகிறேன். அட மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. இந்த விஞ்ஞான உலகத்தில் நண்பேண்டான்னு கூட்டு வந்து நண்பனை கலாய்க்கிற ஒரே ஆள் நீதான்பா. பை நண்பனை அடுத்த முறை கலாய்க்க கூடாது. நண்பனை கூப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இது கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி இல்லையே. என்னோட ஆதங்கத்தை சொல்றேன்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ திவாகர் அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக கிருத்திகாவுக்கான ஏவி. ஹாய் கிருத்திகா, ஹாய் மேடி. ஹேய், எல்லா பொண்ணுங்களும் என்ன ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு நீங்கள் மட்டும்தான். ஆக்சுவலி ஆனஸ்டாக ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இறுதி சுற்று படத்தில் நீங்கள் தான் அந்த மதி கேரக்டர் பண்ண நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் டைரக்டர் உங்களுக்கு பாக்ஸிங் தெரியாதுன்ற ஒரே காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஐம் ஸோ சாரியா, ஐம் ஸோ சாரி. இதை பாருங்க கிருத்திகா, ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் உங்களை பார்த்த பிறகு எனக்கு ஏன் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நான் இப்போ கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கிருத்திகா, நீங்கள் ஏன் இன்னும் கோலிவுட்லேயே இருக்கீங்க? தயவு செஞ்சு நீங்கள் பாலிவுட் வாங்க ப்ளீஸ். அப்படி வந்தீங்கன்னா முதல் படம் என் கூட தான் ஹீரோயினாக நடிக்கணும். ஓகே? என்ன நான் இவ்வளோ தூரம் கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் பேசாமல் சைலண்டாக இருக்கீங்க. எனக்கு ஜோடியா என்னோட ஹீரோயினாக நடிப்பீங்களா ப்ளீஸ்? இதுக்கு மேல ஓகேவா? நடிக்கிறீங்களா? இருக்கலாமே 4 வாரத்தையில டைரக்டா. அவர் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு நினைச்சீங்க? அவர் கூட ஹீரோயினா நடிக்கிறீங்களா? மை ஃபேவரட் மேடி. அப்படியா? எங்களுக்கு கூட ஃபேவரட் ஹீரோயினா நடிக்கிறீங்களா இல்லையா? அவ்வளோ அளவுக்குலாம் அந்த ஆசை பக்கத்துல ஆசையா அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே போதும், ஹாப்பி. அதான் ஒரு பெருந்தன்மை பார்த்தியா இல்லை? இதுக்கு அவர் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, ஓகே சூப்பர். ஓகே, ஸோ நம்ம இப்போ அடுத்து விளையாட போகிறது நண்பேண்டால நடிகண்டா. ஸோ இப்போ நடிகண்டாவை யார் கூட ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது கிருத்திகாட்ட இருந்து ஆரம்பிக்கும். இந்த முடிவை மட்டும் எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க, ஏன்னு தெரியல. சரி, ஓகே கிருத்திகா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஹச்ஆராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஓகேவா? திடீர்னு அந்த ஃபீல்டுலேருந்து மாறி எம்சி பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. அதாவது இந்த ஸ்டேஜில் எல்லாம் ஆங்கரிங் பண்ணுவாங்கல்ல, அதான் எம்சின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்சி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆக போகிறீங்க. இப்போது உங்களோட மேனேஜர் கேட்டுட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாரு, உங்களுக்கு ரிலீவிங்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். என்ன பேசி கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் அங்கேருந்து வருவீங்க? கோவப்படக்கூடாது மேனேஜர் மேலே. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே சார் 1 மினிட். யா சார் எனக்கு உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பெர்மிஷன் கேட்கணும் சார். யார் இவங்க? யார்? நம்ம கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க. சாரி, ஹெச்ஆர் சார். ஹெச்ஆர் ஒர்க் பண்ணுறீங்க நம்ம கம்பெனிலையா? அந்த லட்சத்தில் வேலை செய்கிறீங்க, யாருன்னே தெரியல எனக்கு. இல்லை சார், மோஸ்ட்லி பேண்ட்ரியில் தான் சார். பேண்ட்ரியில் தான் இருப்பீங்க. ஏன் அங்கே என்ன ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கீங்க? பேண்ட்ரியில் ஹவுஸ் கீப்பிங் இருக்கு. வேற என்னங்க அப்புறம் அங்கே பேண்ட்ரியில் உட்காந்து என்னங்க பண்ணுறீங்க? பூஸ்ட், ஹார்லிக்ஸ், அது போட்டு கொடுக்குறீங்களா? போட்டு கொடுப்பீங்க. ஸோ வேலை செய்ய வரல, கவுண்டிங் செக் பண்ணிட்டு இருக்கேன், யார் யார் எவ்வளவு குடிக்கிறாங்க. யார்? ஓ ஓகே ஓகே அங்க லெமன் டீ தான் போகுதா அப்படி சொல்லி சரி, பாத்துட்டு ஓகே. இருக்கேன். இந்த மாசம் தான் இருக்கு, இந்த ஹைக் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போதான். நாங்க நோட் பொறுப்பா பண்ணி. பாத்துட்டு இருக்கேன் சார், எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் போகாம. சரி சரி சரி, ஓகே ஓகே. இப்போ என்னத்துக்கு வந்திருக்கீங்க? எனக்கு பூஸ்ட் வேணாம், உங்களுக்கு வேணுமா? இல்லை எங்களுக்கு எது வேணும்? இல்ல எனக்கு பூஸ்டா ஒரு வேலை கிடைச்சிருக்கு சார். புரியல. எனக்கு இந்த வேலையை விட பெட்டரா எனக்கு வந்து எனக்கு ஏத்த மாதிரி ஒரு சும்மா விளையாடாதீங்க பாருங்க. உங்களுக்கு இங்க வேலை கிடைச்சதே பெரிய விஷயம், இதை விட நல்ல வேலையா இல்லை சார். நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆக்சுவலி. You can try for junior. சார் 1 மினிட் சார், 1 மினிட் சார், ஒன்னு கொஞ்சம் பேசுறது கேளுங்க சார். இதை விட பெட்டரா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அந்த வேலைக்கு நீங்க போனீங்கன்னா. எந்த வேலைக்கு? என்ன வந்து எம்சியா, அதாவது ப்ரோக்ராமுக்கு வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளரா கூப்பிட்டுருக்காங்க. உங்களையா? நிகழ்ச்சி தொகுப்பாளர்? ஆமா ஆமா ஆமா.
ஓவா ஆக்டருக்குலாம் யாரோ காமெடி சொல்லிருக்காங்க சீரியஸ் நினைச்சிட்டு யாரோ உங்களை பிராங்க் பண்ணிருக்காங்க கேமரா பார்த்து சொல்ல நான் ஃப்ராங்க் கிட்ட பேசல உங்ககிட்ட பேசிட்டு இந்த நகைச்சுவை வச்சுட்டு நீ வந்து இதை வச்சுட்டு எப்படி campaign பண்ணலாம் ஆகுறேன் அப்படின்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா? யாரோ பாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்லுவாங்க அங்க பாருங்க கேமரா பாருங்க அப்படி சொல்லுவாங்க உங்களை. ஓகே சார் எனக்கு கொஞ்சம் ஏதோ ஃபேஸ் அட்ராக்ஷன் இருக்கு கொஞ்சம் நீ வந்து பேசுமா நல்லா இருக்கும் ப்ரோக்ராம் அம்மா ஊர்ல நான் 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்கம்மா நமக்கு தெரிய வேணாம். தொணத்தொணத்தொண ஏதோ பேசிட்டே இருப்பேன் சார் அதுக்காக நீ கொஞ்சம் பேசுறதுக்கு தொணத்தொண ஏதாவது பேசினா ஆங்கர் ஆயிடலாம். ஆயிடலாமா சார் இப்பெல்லாம் அப்படிதான் ஐ won't allow you. மாதிரியே Okay. சார், நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும். நீங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஏதாவது ஆங்கரிங் பண்ணி காட்டுங்க. ஏன்னா இங்க இருந்து போய் இந்த கம்பெனி வேற இன்னொரு கம்பெனி இங்க எடுத்துற கூடாதுல. தட்ஸ் ரைட். நம்ம கம்பெனியே ப்ளீஸ் எங்களுக்கு நிறைய வர்க் இருக்கு. தகச்சு போயிருவீங்க சார். தகச்சு போயிருவோமா? எஸ் ப்ளீஸ். ரெடி சார்? ஓகே சார். கொஞ்சம் உங்களை பார்த்தா ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபியரா இருக்கு. என்னைய பார்த்ததுக்கே ஃபியர்னா பரவாயில்லையா? போலாம். சார் ஒரு கிளாஸ் பூஸ்ட் கிடைக்குமா சார்? பூஸ்ட் ஏற்கனவே குடிச்ச பூஸ்டுக்கே ஒன்றை இருந்து காசு வாங்கணும்னாங்க. கம்பெனியே நஷ்டத்துல தான் எடுத்து குடிமா. சரி குடி. எடுத்து குடி. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குல்ல. ஹலோ பாருங்க சார். நவ சீ சார். இதுல என்னடா இருந்தது? பூஸ்ட் தானே. பூச்சிக்கொல்லி மருந்து போன வாரம் இந்த இதெல்லாம் அடிச்சாங்க. அது காஸ்ட்லியான லிப் மார்க் லிப்ஸ்டிக் மார்க் வந்திருக்கு. பாத்துக்கோங்க பத்திரமா வச்சுக்கோங்க. சார் வீட்ல ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க. ரெடி சார்? ரெடி. ஹாய் வியூவர்ஸ். ஏமா கத்துற? சார் ஆன்சர்னா கத்த சொல்லிருக்காங்க சார். ஏமா அது 100 பேர் இருக்க இடத்துல மைக்லனா கத்துமா. நீ 2 பேர் தானேமா இருக்கோம் நாங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு புத்தம் புது பாடல். இந்த வாரம் நிறைய சினிமா பாடல்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஓகே அதுக்கு நான் அவருக்கே கேட்கலங்க. கேட்கலையா? தூங்கிட்டாரு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ முடிச்சுக்கோங்க. பேசுமா சார்? பேசு. புத்தம் புது பாடல் தானமா? அதாவது நிறைய புது புது பாடல் வந்துட்டே இருக்குல்ல. அதுல ஏதாவது ஒரு பாட்டு பாடுமா. தெரியாம கூட அவங்க அந்த பாட்டை கேட்ற கூடாதுன்னு முதல்ல தூங்க வச்சிடுற. நான் இப்ப பாட்டு பாட்டுமா சார்? அது இன்னும் நல்லா இருக்கும். பாடுமா நான் கேக்குறேன். என்ன மன தைரியம் உனக்கு? சும்மா பாட்டு. ரெடி சார்? ரெடி. அவங்க எந்திரன் 2 பாட்டு பாடுறாங்க துபாயில லான்ச் பண்ணதுனால கேட்க லேட் ஆகும்ல. எக்ஸ்கியூஸ் மீ. நான் பாடுங்க. ஓகே ரெடி. சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு சார்பாக என்னங்க பாடிட்டேன் சார். இப்ப ஏதோ காமெடி சொல்ல போறீங்க. எங்க பாட்டு கேட்கலன்னு சொல்லுவேன். இது மௌன ராகம்னு சொல்லுவீங்க. கரெக்டா? நீங்க ஆங்கர் ஆயிட்டீங்க. நான் உங்களுக்கு ரிலீவிங் லெட்டர் சைன் பண்றேன். ஆனா எனக்காக ஒரு டைலாக் சொல்லணும். என்ன டைலாக் சார்? உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க சொல்லுங்க. தயவுசெய்து உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. வா 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 வா. ஸோ தமிழ்நாட்டில் ஆங்கரா இருக்கிறதுக்கான அத்தனை தகுதி உங்கள்கிட்ட இருக்கு. ப்ளீஸ். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல். தேங்க்யூ சூப்பர் வித்யா. ஸோ அடுத்ததா நடிகண்டாவில் வந்து நடிக்க போகிறது திவாகரன். உங்களுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயங்கரமாக ஒரு சீன் போடுறீங்க ஒரு இடத்துல. ஒரு ஸ்டேஜ் ஷோக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்க. பயங்கரமாக சீன் போட்டு இதுவரையிலும் வாங்கினதை விட ஒரு 3 மடங்கு காசு கேட்டிருக்கீங்க அவன்கிட்ட. அவனும் சரி ஓகே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டான். ஆனால் என்ன சொல்லிட்டான், ஷோ முடிச்சுட்டு வாங்க அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் அனுப்பியாச்சு, ஷோ பண்ணிட்டீங்க. செம்ம சொதப்பலாயிடுச்சு ஷோ. வெளில வரீங்க. வந்தால் இப்போ அவன் அந்த பேமெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படி சமாளித்து அவன்கிட்ட பேமெண்ட் வாங்க? யாருக்கு வேணால் காசு தருவேன். அந்த திவாகரை மட்டும் இந்த பக்கம் விட்டுறாதீங்க. காசே கொடுக்க கூடாது. செம்ம டென்ஷன் ஆகி உன் காசையும் சேர்த்து பிடிங்க. இல்ல அவனுக்கு காசே கொடுக்கலாம். பக்கமே வரக்கூடாது. சரியா? கிளப்பி விட்டோம். எல்லாரும் கிளப்பி விட்டோம். சார் வாங்க வணக்கம் சார். வாங்க நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். சூப்பர். அப்புறம் பிரம்மாண்டமா பண்ணீங்க சார். செம்ம. நாங்க பண்ணோம் சார். நீங்க என்ன பண்ணீங்க? சார் நானும் பிரம்மாண்டமா தான் பண்ணேன். ஆமா பேமெண்ட் செக்ல கொடுத்துடலாம். இப்ப கிளம்புறீங்களா பாப்பா? தேங்க்ஸ். ஆமா கேஷா தரேன்னு சொன்னார் சார். கேஷா தந்தா தரணும் சார். செக்கா தந்தா தர வேணாம். அதனால செக்காவே தந்துடுறோம் சார். செக் வைக்காதீங்க சார். வாங்க சார். நிகழ்ச்சி சும்மா சூப்பரா போச்சு. நாங்க பண்ண சூப்பரா இருந்துச்சு. ஆடியன்ஸ் 2 கோடி பேர் சார். எங்க ஆடியன்ஸ் 2 கோடி பேர் நான் ப்ரோகிராம் பண்ணும்போது ஒருத்தர் தானே கோடி, ஒருத்தர் புண்ணிய கோடி. ஒரு 200 பேருக்கு முன்னாடி பண்ணும்போது இதை சொல்லி தான் நம்ம ஆடியன்ஸ்லாம் போச்சாரு. ஒருத்தர் தனக்கோடியா புண்ணிய கோடியா 2 கோடி. இந்த ஜோக்குக்கே நீங்க எங்களுக்கு 2 லட்ச ரூபா தந்துட்டு போகணும். கொடுங்க முதல்ல. ஜோக்கு சொன்னா நீங்க தரணும் சார். சார் அது ஜோக்கு சொல்லணும் சார். நீங்க இப்ப 2 ஜோக் சொல்லுங்க. என்ன இப்படி பொசுக்கிறீங்க? அப்புறமா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா
மாதிரி என்னை 2 ஜோக் சொல்ல சொல்லு. அவர் மாதிரி 2 ஜோக் சொல்லுங்க. 2 ஜோக். எவ்வளவு நல்லா இருந்துச்சு. சிரிக்கிறாங்க அவங்கலாம். இதுதான் ஆடியன்ஸ். அவங்க தான் ஆடியன்ஸ். நீங்க என்ன பண்ணு, இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு தான் ப்ரோகிராம் பண்ணணும். நீங்க 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 ஈவென்ட் ஆர்கனைசரா இருந்தா எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? எங்க ஜோக் கொஞ்சம் இன்னொரு பண்ணி காட்டுங்களேன். ஒரு பையன் என்னை வந்தோடனே டிவியில் பார்த்துருக்கேன்னு சொன்னான். எந்த டிவிலடா? ஜீ தமிழில் பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். இல்லை டிஸ்கவரி சேனலில் பார்த்தேன் அப்படின்ட்டான். முடிஞ்சிருச்சா? நீங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணுங்க. சொல்லிட்டு இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரி, என்ன இப்ப சொல்லுமா, முடிவு பண்ணிட்டியா அந்த ஜோக்கை பார்த்துட்டு? என்ன செக்காவே போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூண்ணே. சூப்பர்ண்ணே. இதை விட்டுருங்க. ப்ரோக்ராம் சொதப்பல் நல்லது, அதெல்லாம் தாண்டி இந்த பேமெண்ட் கொடுக்கறதுக்கு இழுத்தடிக்கிறது, பேமெண்ட் கேட்குறப்ப தான் அவங்களுக்கு ஊரில் இருக்க அத்தனை ஃபோன் காலும் வரும். இந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருக்கா ஈவெண்ட்ஸில்? அந்த மாதிரி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இல்லை, அது எப்பவுமே சில இடத்துல வழக்கமாக நடக்கிறது தான். மோஸ்ட்லி எல்லாருமே கொடுத்துருவாங்க. ஓகே, சூப்பர். ஆமாம். ரேஷ்மா, இமேஜினரி சுச்சுவேஷன். ஓகே, உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தெரியாது. இமேஜினரி சுச்சுவேஷன். ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? நடிப்பு அடிக்கிறீங்க. நான் ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. ஒன்றும் இல்லையா? ஓகே, டன். ஸோ உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தெரியாது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய டேரக்டரை மீட் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அவரே உங்களை கூப்பிட்ருக்காரு, அந்த டேரக்டரை. போனால் ஆடிஷன் போகிறீங்க. போய் பார்த்தா அந்த டேரக்டரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே உங்கள் பாய் ஃப்ரெண்டும் நிற்கிறார். இப்போ நீங்கள் ஏன் அங்கே வந்தீங்கன்றதை டேரக்டர்கிட்டையும் வாய்ப்பை விட்டுறக்கூடாது. பாய் ஃப்ரெண்டுக்கிட்டையும் நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்கன்னு சொல்லாமல், இல்லை சொல்லியோ சமாளிக்கணும். நான் டேரக்டர், இவர் வந்து பாய் ஃப்ரெண்டு. என்னம்மா ஆடிஷனுக்கு வந்தாங்களா இல்லையா? வந்துட்டாங்க, ஒரு 2-3 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஃபோட்டோவில் அந்த பொண்ணு நல்லா இல்லை, அது நேரில் வந்துச்சுன்னா பார்த்து முடிவு பண்ணுவோம். கூப்பிட்டு வந்துடுவா. அப்படியே பார்க்கலையா? கூப்பிட்டு வாங்க. நீ என்ன இங்க? இல்ல பேபி, என்னோட ஃப்ரெண்டு. இந்த பேபி நோபிலாம் அங்கேயே வச்சுக்கோ. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க அதை சொல்லு. நான் சொல்றதுக்குள்ள ஏன் கோச்சுக்கிறேன்? எதுக்கு இங்கே வந்த? நான் தான் சொல்ல வரேன். இல்ல முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உனக்கு புரியலையா? டைம் ஆகுதுன்னு சொன்னேன். வந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல சார், இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் கேக்குற சார்? அது நல்லா என்னமா இன்ஃபர்மேஷன்? உனக்கு நடிக்கணுமா இல்லையாமா? வாங்க, வந்து ஆடிஷன் பண்ண வந்துட்டு என்ன மோசமானவன் அவன் மூன்று பத்து. சார் கூப்பிட்டு வாங்க, உள்ள வாங்க. ஏய், என்ன சொன்னீங்க இப்போ? மோசமா இருக்குன்னு சொன்னேன் சார். உனக்கு அந்த பிள்ளை நம்பர் வேணும்னா நம்பர் வேணும்னு கேட்டுவாங்க. மோசமானவன் அவன் மோசம் சார். மோசமா இருக்குன்னு சொன்னேன் சார். மேக்கப் போட்டு வந்திருக்கலாம்னு சொன்னேன் சார். யார் அவங்களையா? ஆமா. இல்ல நல்லா தான் இருக்காங்க. போட்டோ நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பு. நான் அந்த பொண்ணு ஆடிஷன் சார். இல்ல நான் இருக்கேன் சார். எதுக்கு நீ இருக்கணும் சார்? உனக்கு வேலை இருக்குல்ல, அப்போ சாப்பாடு வேண்டாம் சார். இருக்கு சார். நடிங்க சார். நல்லா நடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகிறேன். நீ ஏன் இவ்வளோ தயக்கப்படுற? நடிக்கலாம்மா, நடிக்க தானே வந்திருக்கீங்க. ஹீரோயினுக்கு தானே வந்திருக்கீங்க. சொல்றது கொஞ்சம் கேளு. பேபியா? இல்ல நான் பேபி மாதிரி இருக்கேன்னு சொல்றேன். மூத்த பையங்க. என்னது டயலாகா? டயலாக் ஏதோ கொடுத்தாரு. என்ன டயலாக்? பேபி ஏதோ சொன்னாரு. நான் அந்த டயலாக் தான். டயலாக் அது இல்ல, நான் சொல்ற டயலாக். இப்போ வந்தா அவங்க அண்ணன். சரியா சார்? நான் சாப்பாடு வாங்கிட்டு வர போறேன் சார். சாப்பாடு வாங்கிட்டு வர. ஆடிஷன் முடிச்சிட்டு போ சார். சாப்பிட்டு இல்ல, இப்போ மட்டும் பசி பொலந்துட்டு வந்துருச்சா? நில்லு சார். அவருக்கு பசிக்குதுன்றது சார். நமக்கு குறைஞ்சிருச்சு சார். என்னம்மா என்னடா பிரச்சனை பண்றீங்க? ஒரு ஆடிஷனுக்கு வந்தா இவனும் வேணாங்கிறான், அதுவும் வேணாங்க. நீ இப்ப அந்த பொண்ணை பார்த்து மலர்ந்தும் மலராத அப்படிங்கிற நீ ரியாக்ட் பண்றமா? ஓகே. ஓ சானா சார். மலர்ந்து இந்த பாட்டு நல்லா இருக்கும் சார். நான் சொல்லணும் சார். நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சார். சார், இது பிரதர் சிஸ்டரோட ஸ்டோரியா? பிரதர் சிஸ்டரோட லவ் இல்லம்மா, ஸ்டோரி தான். பிரதர் சிஸ்டரும் இருப்பாங்க. இது ஒரு லவ் ஸ்டோரி. ஆனா சார் வந்து சூப்பரா பிரதர் நடிப்பார் சார். நீங்க நடிங்க சார். சார் நீங்க நடிச்சு காட்டுங்க. சரி, இப்போ நம்ம ஒரு ரொமான்டிக் சீன் ஒன்று பண்ணுவோம். இல்ல பிரதர் சிஸ்டர் சார். டேய், என்னடா மாத்தி பேசுறீங்க? ரெண்டுக்கும் தான் நான் ஆடிஷன் எடுக்கணும். இல்ல சார், நானே அந்த ரொமான்டிக் இது பண்ணிடுறேன் சார். சரி, ஓகேம்மா. அண்ணன்ட்ட வந்து இப்போ நீ அழுவுற. ரொமான்டிக் சார். ஏய் சார், அப்ப நீங்களே அந்த பிரதர் சிஸ்டர் பண்ணுங்க சார். சார், நம்ம ஃபர்ஸ்ட் பிரதர் சிஸ்டர் பண்ணுவோம். அங்க என்ன பண்ற? ஆடிஷனுக்கு வந்த பொண்ணுங்க சார். அடுத்த ஆடிஷன் வந்தவங்க பாத்துட்டு சார். நீ போ, அவங்கள்ட்ட தெரியாம கால் பண்ணு. தெரியாம கால் பண்ணுமா? இங்க நிக்கிற அங்க நிக்க தெரியாம கால் பண்ணுமா? இவர் மேல வந்துட்டு இவர் தள்ளி விட்டாரு. எவரோ அவர் தள்ளி விட்டாரு. ஆமா. இங்க இருந்து உன்னை தள்ளி விட்டாரு. அந்த ஆளு ஒரு மாதிரி தான் அவர் செய்வாரு. மேடம்,
என்ன அவர் கால் பட்டா உங்களுக்கு என்ன? ஒண்ணும் இல்ல சார், பொண்ணு சார், அவங்க மேல எப்படி மரியாதை இருக்கணும்ல சார் பொண்ணா? சார் சிஸ்டர்ட்ட ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க சார். உங்க சிஸ்டர்ட்ட சார். போங்கடா டேய், நீங்களே படம் எடுத்துக்கோங்கடா. நான் படம் எடுக்கிற தொழிலுக்கே வரலடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ 3 பேருமே நடிகண்டால ரொம்ப சிறப்பான முறையில் நடிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க கூட நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்க முன்னாடி ஓகே, ஸோ இப்போ நம்ம விளையாட போகிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தா வச்சிக்க. இந்தா வச்சுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐஸ் கியூப்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த குடுவையில் இருக்க தண்ணியில் கையை வைப்பீங்க. கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று கேட்பீங்க, ஒரு 4 வரி கேட்பீங்க. அந்த வரிகள் கேட்ட உடனே கையை வச்சுட்டு அது என்ன எமோஷன்ல இருக்கோ அதே எமோஷன்ல பாடணும். நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி ஆவோஜி ஆவ் அனார்கலி அச்சா அச்சா பச்சை கிளி. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணா பாடணும். நேத்து ராத்திரி அம்மா அம்மா தூக்கம் போச்சிடி சும்மா அவோ அவோ அனார்கலி அவோ அச்சா அச்சா பச்சை கிளி அம்மாடி ஆத்தாடி நேத்து ராத்திரி அம்மா. ஆனா நாங்க ஒரு வார்த்தை அதே எமோஷன்னு சொன்னோமே, அது கொஞ்சம் கூட வரலையே. அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணி நேத்து ராத்திரி அப்படிங்கிறாரு. நேத்து ராத்திரி அம்மா. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்து கிருத்திகா. எங்களோட ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றி அடுத்த கிருத்திகா போலாம். என்னது புரியல? நீங்க ஒரு பாடி பண்ணி காட்டுங்க. காட்டுங்க. அதே அந்த எம்மா பாட்டு. போடுங்க, நீங்க வந்து பாட்டு காட்டுங்க. என்ன ஒரு ஆசை பார்த்தீங்களா இல்லையா? பாடுங்க. விபரீதமாவே ஆசைப்படுறது. நேத்து ராத்திரி அம்மா. மீன் தொட்டி தூக்கம் போச்சுடி அம்மா. ஓ ஜிவா அனார்கலி. போதும். என்ன கொடுமை சார். இதுக்கு மட்டும் கட்டுதா அந்த பள்ளி? சரி ஓகே, ஸோ நீங்க கிருத்திகா. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மீதிச்சோம் நேக்கு எதுவும் இல்ல அந்த கவலை நோக்கு புரியவில்லை நாளான தாமரை டொன் டொன் டொயின் டொன் டொன் டொயின். இருங்க, டொயின் 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 போடுறோம். டொன் டொன் டொயின் டொன் 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 டொயின். ரொம்ப நாளாக தூங்கல டொன் டொன் டொயின் டொன் 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 டொன். இருங்க. சரி. அம்மி மிதிச்சா மீது எதுவும் இல்ல, ஏன் நிலைமை உனக்கு புரியவில்லை. நன்னா 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 மாமா. ஓகே சூப்பர். சரி ஓகே, ரேஷ்மா. ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு ஆசைய காத்துல தூது விட்டு டின் டக் டின் டின் டக் டக் டின் டக் டின் டக் டின் டக். டின் டக் டின் டக் டின் டக் டின் டக் டின் டக் டின் டக். ஹலோ, என்ன சேதிய கேட்டொரு சேதிய கேட்டொரு ஓடதட்டு பாடுது பாட்டு ஒண்ணு. பாடு கேக்குது ஹட்டுன்னு. கெட்டார்த்தெல்லாம் பாடக்கூடாதுங்க இருக்க. சரி ஓகே, 3 பேருமே வந்து இந்தா வச்சுக்கல ஐஸ் கியூப்ஸை அழகாக வச்சுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்ததான் நம்ம டெடிகேஷனுக்குள்ளே போவோம். இந்த டெடிகேஷனில் ஒரு டயலாகோ இல்லை ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று உங்களுக்காக ப்ளே பண்ணப்படும். நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு இதை டெடிகேட் பண்ணலாம். போலாமா? ரெடி. ஸோ முதலாவதாக டெடிகேஷனில் விளையாட போகிறது ரேஷ்மா. ஓகே, ஸோ ரேஷ்மா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டெடிகேஷன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இந்த டைலாகை யார்கிட்ட பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மிஸ்டர் மதன். மதனா? உங்களோட பேர், இவங்களோட பேர். சாரி, என்ன உடனே கோவம் வருது? சரி ஓகே, அடுத்ததான் டெடிகேஷன் ரவுண்ட்ல திவாகர் அவருக்கான டெடிகேஷன்ஸ். என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல? உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். யாருக்கு டெடிகேட் பண்ண? யாருக்கா டெடிகேட் பண்ணணும்? அவங்க ஏதோ எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. ஆமா, விஜய். இல்ல அவங்க எதோ சொன்னாங்க, அது சொல்லுங்க. விஜய்னா இளைய தளபதி, தளபதி விஜய்.
ஜோசப் விஜய் தானே சொன்னீங்க? அவங்க ஆன்டி இந்தியன் சொல்லும் போதே ஜோசப் விஜய்னு சொல்றாங்க. ஆன்டி இந்தியன். நான் சொன்னது வெறும் விஜய். ஓகே, ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ திவாகர் அவர்களுடைய டெடிகேஷனை தொடர்ந்து கிருத்திகாவுக்கான ஃபர்ஸ்ட் டெடிகேஷன். இப்படி தன்னைத்தானே உலக அழகின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க. இதுக்கு 2 பேரை டெடிகேட் பண்ணலாம். அடேங்கப்பா. கன்ஃபார்மா 2 பேரை டெடிகேட் பண்ணலாம். ஒன்னு வந்து எங்க வீட்டு கடைக்குட்டி ரவீனா, அடுத்து 2வது கேரக்டர் எனக்கு போட்டியா இருக்காளே ஐஸ்வர்யா. கேரக்டர் வைஸ் எப்போதுமே என்ன மிஞ்சின அழகி உனக்கு யாரும் கிடைக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் நான் தான் என் கண்ணப்பாரு, என் அழகப்பாரு, என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ பாரு. உங்களுக்கு பர்சனலாவே பாதிச்சிருக்குல்ல? ஆமா, ரொம்ப. அது ஏதோ அது இது சும்மா அப்படி வர்ற டயலாக் எல்லாம் சொல்லி மேட்ச் பண்றாங்க. அதெல்லாம் மனசார சொல்றாங்க. அத சூப்பர். சோ இது யாருக்கு 2 பேருக்கு கொடுத்தீங்க? ஒன்னு வந்து ரவீனாக்கு, இன்னொன்னு ஷாம்லி. ஓகே, ஷாம்லி அண்ட் ரவீனா 2 பேருக்கும் கொடுத்தாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த வச்சுக்க ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. நன்றி. ஓகே, ஸோ நிலவேம்பு கசாயம் தயாராக இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம விளையாட போகிறது தில்லுக்கு சவால். தில்லுக்கு சவால். ஸோ தில்லுக்கு சவாலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட நாங்கள் 3 கேள்விகள் கேட்போம். அந்த 3 கேள்விகளில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுவரையும் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்னீங்க. இந்த ரவுண்டில் அப்படி இல்லை. நீங்கள் பதில் சொல்லணும்னா சொல்லலாம், சொல்ல வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த நிலவேம்பு கசாயத்தை எடுத்து குடிச்சிடலாம். ஸோ தில்லுக்கு சவாலில் முதல்ல விளையாட போகிறது கிருத்திகா. ஓகே, ஸோ கிருத்திகாவுக்கான முதல் தில்லுக்கு சவால் கேள்வி. இவளை விட நான் பெட்டரான ஆக்ட்ரஸ் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு சீரியல் ஹீரோயின் சொல்லுங்க. அட ஏங்க குடிக்கிட்டுங்க. தைரியமான போட்டு நடிச்சா நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா? சொல்லுங்க. ஆப்பான கொஸ்டினை கேட்டுருவேன் பாத்துக்க. 3வது கொஸ்டின். ஒரு பெண் புறா கண்ணீர் தள்ளாட என்னுள்ள இருக்கிறதுலயே அதிகமா பொறாம பிடிச்ச ஒரு கோ ஆர்டிஸ்டுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு மாதிரி தப்பு இல்ல. இல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். சொன்னீங்கன்னா அவரு குடிச்சிடுவாரு. அந்த மாதிரி சொல்றது ரொம்ப தப்பு. ஆக்சுவலா கூட அவங்க வேலை செய்யறாங்க, நாளை பின்ன நம்ம நேர்ல பார்க்கணும் அவங்கள. ரெண்டாவது பொறாமன்றது பெஸ்டான குணம். இருப்பாங்க இருந்தாலும் நீங்க சொல்றது வந்து கரெக்ட். ஆமா, சொல்ல முடியலன்ற ஒரே காரணத்துக்காக குடிச்சிடுறேன். ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிடுங்க. இல்ல 1 2 எல்லாத்தையும் கல்புட அடிச்சுட்டு ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காங்க. சரி, ஓகே கிருத்திகா, இப்போ உங்களுக்கான டைம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். உங்க காதல் ஃபீவர் எப்படி இருக்கு? எந்த ஃபீவர்? இல்ல நீங்க வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்களே அவர்கிட்ட. ஓ சிவா. அந்த மாதிரி உங்க ரியல் லைஃப்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? யாராவது இருக்காங்களா? இல்ல என் பதில் சொல்லியா. இல்ல இப்படி சொல்ல கூடாதுங்க, இப்படி கேள்வி கேட்க கூடாதுங்க. இப்படி கேட்டா இல்லன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஆனா என்ன ரஸ்னா குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு. ஐயோ 3க்கு மேல குடிச்சா டைரியா போவே. அது 2க்கு மேலயே பரவாயில்லையா? சரி, ஓகே. ஸோ ரொம்ப பெருந்தன்மையா 3ஐயும் குடிச்சிருக்காங்க கிருத்திகா. வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ கிருத்திகாவை தொடர்ந்து அடுத்ததாக தில்லுக்கு சவால் விளையாட போகிறது திவாகர் அவர்கள். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. இவ்வளவு வயசாகி இவரெல்லாம் ஹீரோவா நடிக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறோம்? இவ்வளவு வயசாகி ஹீரோவா தான் நடிக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறோம்? விஜயகாந்த். அவர் ஹீரோ இல்ல குடிச்சிரு அவ்வளவுதான். அவர் ஹீரோ, அவர் நடிக்கலையே. இதுக்கு மேல அவர்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்க? அவர்தான் ஹீரோவா நடிக்கலையே. ஹீரோ தான் சொல்ல முடியும், சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவர்தான் ஹீரோவா நடிக்கலையே. குடி மயக்கமா கலக்கமா மனதிலே. சோ திவாகர் அவர்களுக்கான 2வது கேள்வி. வர இவன் ரொம்ப மொக்க போடுறான் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு காமெடியன், சினிமா காமெடியன். சொல்லிடுங்க ஜி, பரவாயில்ல சொல்லிடுங்க. நாளை பின்ன அதை எப்படி சொல்ல முடியும்? சூரி. குடி சூரி. நான் அவனுக்கு குடிச்சேன், நீங்க தான் குடிக்கணும். இப்படி சூரிங்கிறீங்களே, நாளை பின்ன அவர் கூட நடிக்க வேண்டி வந்தா ஆறின்ட்டு போயிடுவேன். போயா குடியா. பரவாயில்ல, அந்த ஜோக்குக்கு நான் குடிச்சிடுறேன். சூரி ஆரி. குடி மகனே. 3வது கேள்வி. நீங்க அவங்க 2 பேர்ல யாரை பத்தி கேட்க போறீங்க? யார்கிட்ட கேட்க போறீங்க? 2 பேரும் அங்க திரும்பிட்டாலோ. கண்டஸ்ட் வச்சு கோ ஆர்டிஸ்ட் பாருங்க.
பேட் பிஹேவியர் பண்ணாதீங்க. ரேஷ்மா, சினிமாவில் வந்து உங்களை ஹீரோயினாக நடிக்க கூப்பிட்றாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து யார் ஹீரோவா போட்டால் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க? எந்த ஹீரோவா போட்டால் அவரோட நடிக்க மாட்டேன் அப்படின்னு? இப்போ இருக்கிற யங் ஹீரோ. இப்போ உள்ள யங் ஹீரோ. யங் ஹீரோஸ். ஆஹா, அமேசிங்கான கேள்வி. அதர்வா சொல்லிடுமா நீ? அதர்வா வாய்ப்பே இல்லை. சும்மா அதர்வா படத்துல நீங்க நடிக்க வாய்ப்பே இல்லை. சரி, ஓகே. ஆஹா, லக்கா மாட்டி கிச்சி, லக்கா மாட்டி கிச்சி, லக்கா மாட்டி கிச்சி கிக்கான பிகரி, லக்கா இதுக்கே பார்த்து உங்களை அதர்வா கூட்ட போறாருங்க. எனக்காக குடிச்சிருக்கா இந்த பொண்ணு அப்படி சொல்லி. ஐயோ சூப்பர். ஸோ கிருத்திகா திவாகர் 2 பேரையும் தொடர்ந்து அடுத்ததா ரேஷ்மா விளையாட போறீங்க தில்லுக்கு சவால். சவால். ஸோ தில்லுக்கு சவாலில் உங்களுக்கான முதல் கேள்வி. நீங்கள் இதுவரையும் ஒர்க் பண்ணதுலேயே ரொம்ப வலிகிற ஒரு ஆண். 2 பேருக்கும் ஒரே ஆள் தான் நினைக்கிறேன். சிரிக்கிறப்பே தெரியுது, அதான் சொல்ல மாட்டாங்க. செட்டு மொத்தத்துக்கு ஒரே ஆள் தானா? சொல்லுங்க. மிஸ்டர் திலக்கு நான் இந்த அவார்டு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த தடவை டிஜே அவரே குடிப்பாரு. ஏன்னா அவர் காலில இருந்து நாங்க பண்ற கஷ்டத்தை பாக்குறாருல்ல. அவர் கோச்சிங் பண்ணாரு. தெரியும், நீ கோச்சிங் மாட்டீங்க. வெற்றிகரமா 2வது ரவுண்டு. இல்ல டிஜே அப்பப்ப எங்களோட சுமையை கொஞ்சம் தாங்கிக்குவார் அவரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காரே, தலைவன் இருக்கிறான் மயங்காரே. ஓகே. ஸோ ரேஷ்மாக்கான 2வது கேள்வி. ஜீ தமிழுக்கு இந்த சீரியல் ஒர்த்தே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு சீரியல். இது எப்படி சொல்ல முடியும்? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சொல்ல மாட்டாங்க, அவங்க குடிக்கதான் போறாங்க. மனந்துடிக்க விட்டாக, மறுதலிக்க வச்சாக, மதிமயங்க வச்சாக. சில கேள்வியெல்லாம் கேட்கும் போதே தெரியுதுல்ல இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்கன்னு. துடிதுடிக்க விட்டாக, துயரப்பட விட்டாக, அதையெல்லாம் நெஞ்சோட மூடி மூடி வச்சா தன்னால. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ ரேஷ்மா 2 கேள்வி முடிஞ்சிருச்சு. 3வது கேள்வி நீங்க இவங்க 2 பேர்ல யாராவது தொட்ட கேட்கலாம். அக்கா, ஆனா இவரை நீங்க டார்கெட் பண்ணலாம், ஏன்னா இவர் இன்னும் குடிக்கவே இல்லை. அப்படியா? நீங்க வந்து ஹீரோயின் ஓகேவா? ஜீ தமிழ்ல. சரி, ஓகே, நம்ம சீரியல்ல இருக்கட்டும். ஓகே, நீங்க வந்து எந்த ஹீரோயின் கூட எந்த ஹீரோயின் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது? எந்த ஹீரோயின் வேஸ்ட் இது கூட இப்ப ஏன் கூட ரன்வீர்னு ஒரு இது பண்றீங்கல்ல, அந்த மாதிரி கூட நான் ஒரு சீன் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னா யார் கூட? நடிக்க மாட்டேன். கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே. என்ன திவாகர் நீங்க தைரியமான ஆள் நினைச்சீங்க? நாங்க என்ன ஜூஸ் கடையா நடத்திட்டு இருக்கோம்? குடிங்க. பாட்டு பாட்டு போடுங்க பாப்பா. அச்சமில்லை அச்சமில்லை மனமே, அச்சமில்லை மனமே, வெற்றியெல்லாம் இனியவன் வசமே. ஏய், என்னடா இது? கேட்டு கேட்டு வாங்கி குடிச்சீங்களே. எப்படிமா 3 இது குடிச்சத? ஒரே ஷிப்ல குடிச்சிருங்க. அவ்வளவுதான். உள்ள போனா தெரியணும். ஓ, என்ன அது? எனக்கு மட்டும் வேற ஏதோ குடிச்சீங்களா? எப்படி இருந்தது நிலவேம்பு கசாயம்? நல்லா இருந்துச்சு மாப்பிள. 2 மாசத்துக்கு டெங்கு வராது. சூப்பர். ஸோ 3 பேருமே தில்லுக்கு சவால் ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. ஜாலியா ஸ்போர்ட்டிவா பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. சூப்பர். ஸோ நம்ம இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நண்படானுடைய கடைசி ரவுண்டு இப்போ நம்ம விளையாட போகிறது சிரிக்கலனா போச்சு. சிரிக்கலனா போச்சு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கிருத்திகா இருக்காங்களே, கிருத்திகா. ஆமா, கிருத்திகா. அவங்க வந்து ஜென்ரலாக அந்த மாதிரி இடங்களுக்கு வர்றப்ப குட்டி லேரில் தான் வருவாங்க.
இந்த குட்டி என்ன அந்த வண்டியில ஏன் அவ்வளோ எளிமையானவங்களா கார் இதெல்லாம் யூஸ் பண்றதே இல்ல? அப்படி இல்ல அவங்க கார்ல வந்தாங்கன்னா அப்புறம் மேக்கப் கிட்ட எதுல எடுத்துட்டு ஓ வர்றது அதுக்கு ஒரு தனி அதனால குட்டி யானையிலே வந்து ஆமா இல்லாட்டினா அதுக்கு ஒரு தனி குட்டி ஆமா அது வேற தனியா வரணும் ஆனா பாருங்க ஒரு குட்டி யானையிலே எடுத்துட்டு வந்து மேக்கப் போட்டாலும் இப்படிதான் இருப்பாங்க ஆமா பெருசா ஒன்றும் தெரியல இல்ல அது அவங்களோட சிம்பிளிசிட்டியா அங்கதான் இருக்கு அதான் மேக்கப் போட்டும் தெரியல. ஆமா அதே மாதிரி தான் அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு இப்போ வந்து நடிகை ஆயிருக்காங்க. இவருங்க கம்பெனில ரிசைன் பண்ணாங்கன்னு வேணா சொல்லுங்க ஆனா நடிகை ஆகியிருக்காங்கலாம் சொல்லாதீங்க சரியா? அதே மாதிரி நம்ம திவாகரன் திவாகரன் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா அவரோட பேர் என்ன தெரியுமா அந்த சீரியல்ல என்னது இந்த சீரியல்ல ரன்பீர் கபூர். ஆமா ஆமா சொன்னா அது ஏதோ பெரிய கிரெடிட்னு நினைச்சே வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரு சந்தோஷமா வேற சொல்றாரு அவங்களே கலாய்ச்சுதான் இருக்காங்க நாங்க கலாய்க்கல தெரிஞ்சுக்கோங்க அவங்களே மொத்தமா கேங்கா வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆமா இவரோட ஸ்பெஷலே வந்து அந்த கவுண்டமணி வாய்ஸ் தான். ஏவில ஏன் இப்படி கவுண்டமணி வாய்ஸ் மோசமா இருக்குன்னு நான் கேட்டேன் அவங்க உடனே அவரை பேச சொல்லுங்க அப்புறம் இது நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. வாழ்நாளுக்குள்ள ஒரு தடவை அவர் கவுண்டமணி வாய்ஸ் பேசிடுவாருன்னு பேசிடுங்க. ஸோ அதுதான் நம்ம எல்லாருடைய இதாமே இருக்கும். ரேஷ்மா பத்தி சொல்லணும்னா அந்த ஹீரோ அந்த சீரியல்ல ஹீரோவுக்கே கௌரவ தோற்றம் தான். ஆமா ஹீரோயினோட ரோல் எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாத்துக்க. அது ஒரு நல்ல ரோல் ஆக்சுவலா. எல்லா ஃப்ரேம்லயும் ஏதாவது ஃபில் பண்ணணும்னு ஆப்ஜெக்ட் வைப்பாங்கல்ல அதுக்கு பதிலா ரேஷ்மா வச்சிருவாங்க அந்த இடத்துல நிப்பாங்க. யாருமே பயப்பட வேணாம். ரேஷ்மா கூட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி நம்ம ஷேர் பண்றது தேவையில்லை. அவங்க ஒரு ஸ்பேஸ்ல இருந்துகிட்டே இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம பண்ணிட்டு அந்த போயிட்டே இருக்கலாம். ஜெனரலா ஹீரோயின்னா என்ன பண்ணுவாங்க சீரியல்ல ஒண்ணு கோவப்படணும் இல்ல பழி வாங்கணும் இல்ல சந்தோஷப்படணும் என்ன பண்றாங்கன்னே தெரியாது நமக்கு. சீக்கிரட்டாவே வச்சிருக்காங்க அவங்க கேரக்டரே ரொம்ப சீக்கிரட்டா யாருக்குமே தெரியாம மெயின்டைன் பண்றாங்க அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது பல நேரத்துல. ஸோ அது இல்லவே இல்லாத ஹீரோ எப்பயாவது நடிக்கிற ஹீரோயின் காமெடின்னு அப்பப்போ வந்து பண்ணிட்டு போற காமெடி உங்களெல்லாம் வச்சு சீரியல் எடுக்கிறதா சொல்லி அவங்க தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க நாங்க கலாய்க்கல. ஓகேவா தெளிவா தெரிஞ்சுக்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகே சோ எங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எப்படி நான் ஸ்பேஸ் பத்தல அவர் இருக்கிற சைஸ் பாரு சேர் திண்ணல சேர் இருக்குதா கொஞ்சம் எந்திரிச்சு காட்டுங்க. இருக்குது ஓகே சரி எப்படி ஸ்பேஸ் ஓ இப்படி தான் ஸ்பேஸ் ஃபில் பண்ணனும். அமேசிங் ஸ்பேஸ் காமெடி உங்களை பார்த்து நான் கொஞ்சம் கத்துக்கிறேன். ஆரம்பிங்க நீங்க ஆரம்பிங்க. நல்லா முட்டை போண்டாக்கு மை பூசின மாதிரி ஒரு மூஞ்சி அதுல 10 சைடுல 4 தாடி. இந்த போட்டாவை ரொம்ப வேக விட்டான்னு நினைக்கிறேன் தீஞ்சிருச்சு. இவரு டி-ஷர்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் போட்டுக்கிறாரா இல்ல அப்படியே போய் உள்ள போய் ட்ரையல் ரூம்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்கிட்டாரா? அங்கேயே வச்சு தைப்பாங்க வைக்கிறான் வாங்கிட்டு வந்து 4 மீட்டர் எடுத்து தைப்பாங்க. நாம லூசரா டாக்கா போடுவோம் அவரு டாக்கா போட்டு தான் சொல்லிட்டாரு. அந்த மனுஷன் ஏன் திட்ட மாட்டேற அவர் பார்க்க பாவமா பாய் ஃப்ரெண்டா நடிக்கிற ஒரே காரணத்துக்காக அப்படிலாம் நினைச்சிடாதப்பா. அந்த அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா வரதுக்கு வேற ஒரு தகுதி வேணும். ஹைட்டா இருக்கணும். ஆமா பரவாயில்ல ஏன்னா புள்ள கொஞ்சம் குதிரை மாதிரி ஹைட்டு எந்த மாதிரி கலாய்க்கு அவங்க சொன்னாங்க நம்மள இல்ல போல முடிஞ்சிச்சு இதுக்கு மேல இல்ல. தேங்க்யூ நன்றி ரொம்ப நன்றி. ஸோ பூவே பூச்சியோட டீம் உங்களை வந்து வெவ்வேறு கேரக்டர்ஸாக மட்டுமே தான் பார்த்துருப்பாங்க ஆனால் டெய்லி பார்க்கக்கூடிய முகங்கள் உங்களுடைய தான். இந்த மாதிரி வார எண்டில் வீக்கெண்டில் உட்காந்து பார்க்கும்போது வேற ஒரு ஃபேஸ் காட்டியிருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து மக்களுடைய நண்பன்டா அப்படின்றத பயங்கர ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நண்பண்டாவினுடைய நட்பின் அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய அன்பின் வழியாக ஒரு சின்ன நினைவு. ஸ்டுடியோ 11 வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் ஒவ்வொருத்தருக்கும் 3000 rupees. ஆத்தங்கர மரமே அரசமர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உறவு காட்டுற ஒருத்தி யாரு இவ வெடிச்சு இக்குற இதே ஃபன் என்டர்டெயின்மெண்ட் ஒவ்வொரு வாரமும் இதே செட்ல இருந்து வெவ்வேறு செட் ஆஃப் கெஸ்டோட உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மறுபடியும் அடுத்த வாரம் வந்து நண்பண்டாவை பார்க்கிறது மட்டும் தான். So until we meet you next time, it's bye bye from RJ Vignesh, Tom Frank and எங்களுடைய DJ Deskler DJ Sam and DJ Hini. இது நண்பண்டா.